வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து கறி குழம்பு தூளில் வந்து கனவா ஃப்ரை பண்ணி ஹரிபிரதீஷ்க்கு லஞ்ச் கட்டி கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ அதை தான் நான் வந்து எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து கறி தூளில் கறி குழம்பு மட்டும் பண்ண முடியாது, கனவாவும் செய்யலாம்னு சொல்லியிருந்தால தேவையான அளவுக்கு எள்ளெண்ணெய் ஊற்றிக்குங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிங்கப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கறி குழம்பு தூளில் நம்ம வந்து நிறையா பண்ணலாம்ப்பா. அப்படி பண்ணுறதுல வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கறி குழம்பு தூள் வந்து கரெக்டாக ஒரு குழி கரண்டி அளவுக்கு போடுங்க. அப்போ தான் நம்மளுடைய கிரேவி வந்து இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாமே நமக்கு தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உண்மை சொன்னால் ரசமும் வெத்து சாம்பாரும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கனவா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கனவாவுடைய சதைப்பகுதி மட்டும் போட்டு நல்லா கிண்டி ரெடி பண்ணிங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கும் சரி சைட் டிஷ்க்கும் சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.